வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பழைய சோறும் பச்சை மிளகாவும் எப்படி செய்யறதுன்றது பார்ப்போம். வாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பழைய சோறும் பச்சை மிளகாவும். காலையில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நைட்டு சாதம் மிச்சமாகிடுச்சுன்னா அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். எனக்கு சாதம் கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. இப்போ அதில் நம்ம கொஞ்சம் பால் விட்டுக்கலாம், தயிர் போட்டுக்கோங்க, உப்பு, பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும். இதுக்கு மெயினாக சின்ன வெங்காயம் தான் வேணும். இப்போது நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போது இந்த மாதிரி கலரி விட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு காலையில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நைட்டு சாதம் வெந்ததுன்னா காலையில் சாப்பிட்லாம். காலையில் சாதம் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி போட்டு மதியானத்துக்கும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நைட்டு எல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சோம். இப்போது உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக எல்லாமே நல்லா ஊறிட்டுருக்கு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த வெங்காயம் வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் இதை இப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கரைச்சி குடிச்சிட்டாலும் சரி, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மிளகாலாம் நல்லா ஊறிட்டுருக்கு. இந்த பச்சை மிளகாலாம் நீங்கள் அந்த விதை மட்டும் எடுத்துருங்க. விதை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இந்த மிளகாவும் சாப்பிடலாம், ஒன்றும் காரமே தெரியாது உங்களுக்கு, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் அப்படி கரைச்சி சாப்பிட்றது இருந்தாலும் இப்படியும் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.